ரீசெண்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கட்டுப்பாடு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது டொமஸ்டிக் கமர்ஷியல் ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் சிலிண்டர் முன்பதிவு 35 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. There is a shortage of cooking gas. Panic buying and long queues at LPG distributors are being reported across several cities. எல்பிஜி கட்டுப்பாடு வந்துச்சுன்னா அடுத்து வந்து கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடு வரும்ன்ற பயந்து நம்ம எல்லாருமே போயிட்டு பெட்ரோல் டீசல் வந்து வாங்கணும். நம்ம எல்லாரும் யோசிச்ச விதம் கரெக்டு தான். ரெண்டுமே வந்து கச்சா எண்ணெயிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர் கட்டுப்பாடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் கட்டுப்பாடும் வந்திருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. அது ஏன் நடக்கலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்பிஜி, பெட்ரோல், டீசலு, கெரோசின், ஏரோப்ளேனில் போகிற ஜெட் ஃபியூவல் இது எல்லாமே வந்து க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயிலேருந்து தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கச்சா எண்ணெய்ன்றது நம்ம நாட்டில் வந்து நிறைய கிடையாது. அதனால் ஒரு 15% கிட்ட தான் நம்ம நாட்டிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் எடுக்கிறோம். மீதி 85% கச்சா எண்ணெயை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கிக்கிறோம். கச்சா எண்ணெயை பேரல் கணக்கில் வந்து வாங்குவாங்க. ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில்னா 159 லிட்டர் இருக்கும். அதில் நம்ம கண்ட்ரி வந்து ஒரு நாளைக்கு 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேரல்ஸ் வந்து வாங்குறோம். இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்டில் 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸு. இதில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் வருவாங்க. இன்னொரு குரூப் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அப்புறம் நைரா எனர்ஜியும் வந்து இருக்குது. நம்ம கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுற கச்சா எண்ணெயில் வந்து 55 to 60% வந்து கவர்மெண்ட்டும், 40 to 45% வந்து ப்ரைவேட்டும் இம்போர்ட் பண்ணுது. ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டோட நோக்கங்கள் வந்து வேறு. கவர்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க எனர்ஜி டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாகவும், ப்ரைவேட்டோட நோக்கம் வந்து சீப்பான க்ரூட் ஆயிலை வந்து வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி திரும்ப பெட்ரோலாகவும் டீசலாகவும் அதிக விலைக்கு வந்து விற்கிறது. அதாவது ப்ராஃபிட் தான் மோட்டிவ். ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல், டீசல், எல்பிஜிலாம் எடுக்கணும்னா நமக்கு வந்து ரிஃபைனரிஸ் வேணும். நம்ம கண்ட்ரியில் வந்து 23 ஆப்ரேஷனல் ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது. இந்த 23 ரிஃபைனரிஸில் 18 வந்து பப்ளிக் செக்டார் யூனிட், அதாவது கவர்மெண்ட்டோடது, 2 ஜாயிண்ட் வெஞ்சர், 3 வந்து ப்ரைவேட் செக்டார் ரிஃபைனரிஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குஜராத்தில் ஜாம்நகர்ன்ற ஏரியாவில் பயங்கர பெரிய ஆயில் ரிஃபைனரி ஒன்று வச்சிருக்கு. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே இதுதான் பெரிய ஆயில் ரிஃபைனரி. ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயிலில் 159 லிட்டர் இருக்குன்னு சொன்னேன். இந்த 159 லிட்டரில் எவ்வளோ பெட்ரோல் வரணும், எவ்வளோ டீசல் வரணுன்றது, அது என்ன விதமான க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான நம்ம ரிஃபைனரி இருக்குது அப்படின்ற பொறுத்து அது மாறும். கச்சா எண்ணெயில் லைட், மீடியம், ஹெவின்னு இருக்குது. அப்புறம் அதில் ஸ்வீட் அண்ட் சவன் இருக்குது. இந்த ஸ்வீட் அண்ட் சவன்றது அதில் எவ்வளோ சல்ஃபர் கண்டென்ட் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைட் க்ரூடில் அதிகமாக பெட்ரோலும், ஹெவி க்ரூடில் வந்து அதிகமாக டீசலும் கிடைக்கும். நம்ம கண்ட்ரி வந்து டீசல் ஹெவி டிமாண்ட்னால அதுக்கேற்ற மாதிரி கலவையில் நம்ம க்ரூட் ஆயில் வாங்குவோம். இப்போ இதை வச்சு பார்த்தா ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயிலில் பெட்ரோல் வந்து 15 to 20%, டீசல் 40 to 45%, எல்பிஜி கேஸ் வந்து 3 to 5% தான் வரும். அதாவது அந்த 159 லிட்டரில் கிட்டத்தட்ட 60லேருந்து 70 லிட்டர் வந்து டீசலே கிடைக்குது. வெறும் 5 to 8 லிட்டர் தான் எல்பிஜி கிடைக்குது. நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டிலேருந்து வாங்கினாலுமே உள்ளுக்குள்ளே தான் நம்ம பெட்ரோல், டீசல், எல்பிஜிலாம் வந்து தயாரிக்கிறோம். நம்ம எந்த கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அதுலேருந்து எல்பிஜி கிடைக்க போகிறது வந்து 3 to 5% தான். இது ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால தான் நம்ம கண்ட்ரியில் வந்து என்னதான் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணாலும் பெட்ரோல், டீசல் டிமாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆனால் எல்பிஜி டிமாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம நாட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த எல்பிஜி வந்து நம்மளோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால நம்ம வெளிநாட்டிலேருந்து மீதி எல்பிஜியை வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 60% எல்பிஜி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். 2022க்கு அப்புறம் நம்ம க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 35லேருந்து 38% வந்து ரஷ்யா கிட்டேருந்து இப்போ நமக்கு க்ரூட் ஆயில் வருது. ஈராக்லேருந்து 20லேருந்து 22%, சவுதி அரேபியாவிலேருந்து 16லேருந்து 18%, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து 8லேருந்து 10%, யூஎஸ்லேருந்து 6லேருந்து 7%. இந்த ஆவரேஜில் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இதில் கவனிச்சிருந்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குற மூலமாக நம்மளோட மிடில் ஈஸ்ட் டிபெண்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஆனால் இதே சூழ்நிலை எல்பிஜி கிடையாது. இதுவே எல்பிஜி கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை நம்பி இருக்கோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து 40%, கட்டார்லேருந்து 24%, குவைட்லேருந்து 16%, சவுதி அரேபியாவிலேருந்து 15%, ஓமன்லேருந்து கொஞ்சம் வாங்குகிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் டிபெண்ட்டாக இருக்கனால அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தாகணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் வெளியே வந்தாகணும். நம்ம கண்ட்ரிக்கு வர 90% ஆஃப் தி எல்பிஜி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் வருது. ஆனால் அந்த க்ரூட் ஆயில் வந்து 60 to 65% தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வருது. ஏன்னா ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஈரானை வந்து யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் அடிச்ச அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எத்தனை ஷிப்பு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து தாண்டி வருதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம கண்ட்ரிக்கு தேவையான டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷிப்ஸுக்கு மேலே டெய்லி இந்தியாவுக்கு வந்து போகணும். ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இஷ்யூ நடக்கிறனால அந்த ஷிப்பு வர எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. இதனால தான் நமக்கு வந்து இப்போ ஷார்ட்டேஜ் வந்து தெரியுது. அதே மாதிரி இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தேடுறதும் ஈஸி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸில் ஓடுறது.